இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரைசிங் டியான் சீசன் 1 எபிசோட் 3 பற்றி தான். டியானுக்கு இருக்கிற பவர்ஸை பற்றி பேட்டுக்கு தெரிய வந்துடும். அதனால் இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த டாய்ஸ் எல்லாம் அப்போலாம் உன்னால் பறக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். ஆனால் டியான் இப்போ அப்செட்டாக இருக்கான். அவனுக்கு பெருசாக இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவனை இதில் இன்வால்வ் பண்ண வைக்கிறதுக்காக 2 ஸ்பேஸ்ஷிப் பாரு இது சண்டை போட்டுட்ருக்கு, இதை இப்போ கீழே விழுக போகுது அப்படிங்கிற மாதிரி அவனை மாற்றுறதுக்காக இவன் சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்து தான் அவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. இப்போ அவனோட பவரை வச்சு கீழேருந்து வேற ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை பறக்க வைக்கிறான். இது என்னோட ஸ்பேஸ்ஷிப்பு, கண்டிப்பாக இங்கே இருக்கிற மற்ற எல்லாத்தையுமே நான் அடித்து துவம்சம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் இவனுக்கு புரிய வருது, அப்படின்னா இவனுக்கு டெலிபோர்ட்டேஷன் பவர் மட்டும் இல்லை, டெலிகானசிஸ் பவரும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற டாய்ஸ் எல்லாத்தையுமே உன்னால் பறக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவனும் ஒவ்வொரு டாய்ஸாக பறக்க வைக்கிறான். ஆனால் எல்லா டாய்ஸையுமே அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ எல்லாமே கீழே விழுந்துருது. இதுக்கப்புறமா இவன் சொல்கிறான், உனக்கு இவ்வளோ பவர் இருக்குமே, கண்டிப்பாக உன்னால் கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும், அப்படின்னா உனக்கு ஒரு ட்ரெயின் வேணும் அப்படின்னு சொல்கிறான். நீங்களே என்னோட ட்ரெயினராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டியான் பேட்டை பார்த்து சொல்கிறான். இதில் அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனால் இதுக்கு நிக்கோல் ஒத்துக்கல, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு பேட் சொல்கிறான், அப்படிலாம் இல்லை, எல்லா சூப்பர் பவருக்குமே ஒரு டீம் இருக்கும், அவனுக்கு சூப்பர் பவர்ஸ் எல்லாமே இருக்குது, நான் அவனோட டீமாக இருந்து ட்ரெயினராக இருந்து அவனுக்கு எப்படி பவர்ஸ்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் நிக்கோலுக்கு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவன் ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்கிறான், இல்லைம்மா என்னோட பவர்ஸை கட்டுப்படுத்துறது நல்லது தானே, அப்படி கட்டுப்படுத்தினா தான் நல்லது, நான் அதுக்கு எனக்கு பேட்டே ட்ரெயினராக இருந்துட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதுக்கு நிக்கோலும் ஒத்துக்கிறான். இப்போ நம்ம டியான் தூங்கினதுக்கு அப்புறமா பேட் இவகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நிக்கோல் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழறா. ஏன்னா என்னோட பையனுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அப்போ இவன் தான் சமாதானப்படுத்துகிறான், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, இப்போ இந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்குமே பவர்ஸ் எல்லாமே அன்லிமிட்டடாக தான் இருக்கும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்றதை அவங்க கற்றுக்கணும், அதனால கண்டிப்பாக அவனுக்கு ஒரு ட்ரெயினர் தேவை அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற எல்லா சூப்பர் பவர்ஸ்க்குமே அவங்களோட பவர்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு பொருள் இருக்கும். இப்போ தோர் எடுத்துக்கும், அவனுக்கு அந்த சுற்றி இருக்கும், அதை வச்சு தான் அவனோட பவர்ஸ் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துகிறான். அது மாதிரி டியானுக்கு ஒரு பொருள் வேணும், அதுவும் எமோஷ்னலாக டச் ஆகிற மாதிரி இருக்கணும், அந்த பொருளை வச்சு கண்டிப்பாக அவனோட பவர்ஸ் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி பேட் நிக்கோல் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நிக்கோல் இதை கேட்டுட்டு ஓகே நமக்கு அவனுக்கு ஒரு பொருளை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கோட வாட்சை எடுத்துகிட்டு வரா. இந்த வாட்ச் நான் அவன்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக அவனோட பவர்ஸை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்சை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ டியான் கிட்ட கொடுக்குறா. அப்படி கொடுக்கும்போது இந்த வாட்ச் அப்பாவோட தானம்மா, எனக்காக இதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு இவன் கேட்குறான். அப்போ தான் இவன் சொல்கிறா, இந்த வாட்ச் உங்கள் அப்பா டெய்லியுமே கட்டிட்டு போவார், எங்கே போனாலுமே கட்டிட்டு போவார், ஸோ இதுதான் அவருக்கு செக்யூராக இருக்கும், அதே மாதிரி நீயும் இதை வச்சு உன்னோட பவர்ஸ் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா எப்படி அப்பாவுக்கு தீங்கு நடந்துச்சு, அவர் ஏன் நம்மளை விட்டுட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். அன்றைக்கி அவர் இந்த வாட்சை போட்டுட்டு போகல, அதனால தான் அவருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு, ஸோ என்ன நடந்தாலும் இந்த வாட்சை மட்டும் நீ கழட்டக்கூடாது, இது உன் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த வாட்சை போட்டுக்கிறான். அந்த வாட்சை போட்டதுக்கப்புறமா சரி நம்மளோட பவர்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முன்னாடி இருக்கிற ஃபுட்டை 2 பறக்க வச்சு பார்க்குறான். கொஞ்சம் அவனோட பவர் கண்ட்ரோல் ஆகுது. இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா சூப்பர் மார்க்கெட் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் இவனுக்கு சாக்லேட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த வாட்சை வச்சு அதை கண்ட்ரோல் பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. இவனை பார்த்ததுமே அந்த சாக்லேட்ஸ் எல்லாமே வெளியே வர துடிக்குது. ஆனால் இவன் அவங்க அப்பா வாட்சை பார்த்துட்டு இது எங்கள் அப்பாவோட வாட்ச், கண்டிப்பாக நான் என்னோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், எனக்கு சாக்லேட் பிடிக்காது, எனக்கு சாக்லேட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்படியே அவன் நினச்சதுமே அந்த சாக்லேட்ஸ் எல்லாமே அப்படியே உள்ளே இருந்துருது. இவன் ஓரளவுக்கு இப்போ அவனோட பவர்ஸை கட்டுப்படுத்துறான். இதை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. ஓகே அப்படின்னா இப்போ நம்ம இவனை ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு. இங்கே பாரு, இந்த ஸ்கூலில் உன்னோட பவர்ஸை நீ யூஸே பண்ணக்கூடாது, இந்த வாட்ச் உங்ககிட்ட பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு ஸ்கூலில் சயின்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. அவர் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை பற்றி தான் இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ரோபோட்டிக் காம்படிஷனை பற்றி சொல்கிறாரு. இதில் நீங்கள் தான் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம டியான் சொல்கிறான், எங்கள் அப்பா 8 வயசாக இருக்கும் போதே அந்த காம்படிஷனில் வின் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு பக்கத்தில் தான் எஸ்பரன்ஸா உட்காந்துருக்கா. இது என்ன புது வாட்ச் அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. ஆமாம் இது எங்கள் அப்பாவோடது, இது கூட இருந்தால் எனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா பற்றியே பேசிகிட்டு இருக்கான். இவங்களுக்கு பின்னாடி ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு இவனை சுத்தமாகவே பிடிக்காது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அப்பா பற்றியே பேசிகிட்டு இருக்கான் பெருமையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவன் மேலே கோவமாகவே இருப்பான். இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு இவங்க வெளியில் வந்துட்டு இருக்கும்போது இந்த பையன் அவனை பார்த்து கேட்பான், இது என்ன புது வாட்ச் அப்படின்னு, இது எங்கள் அப்பாவோடது அப்படின்னு அவன் சொல்லுவான். சரி கழட்டி கொடு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். எதுக்கு அப்படின்னு நம்ம டியான் கேட்கும்போது, இதை வச்சு நான் ஒரு மேஜிக் பண்ணி காட்டுறேன், மேஜிக் பண்ணிவிட்டு திருப்பி கொடுத்துட போகிறேன் கொடுன்னு கேட்குறான். அவனும் கொடுக்குறான். அதை அவனோட பேக்கெட்குள்ளே வச்சுக்கிட்டு இங்கே பற்றியா காணோம் இதான் மேஜிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். அப்போ நம்ம டியான் கேட்குறான், எனக்கு திருப்பி அந்த வாட்சை கொடு அப்படின்னு. இல்லை அது மேஜிக் மறைஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். என்னடா இது இப்படி சொல்கிறானே அப்படிங்கும்போது இவன் போகும்போது பார்த்தா அவனோட கையில் தான் அந்த வாட்ச் இருக்குது, இது இனிமேல் என்னோடது அப்படிங்கிற மாதிரி
வந்து சொல்கிறான். இதை பார்த்துட்டு டியானுக்கு வந்து பயங்கர கோவம் வருது. ஒழுங்காக அந்த வாட்ச் என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவன் கொடுக்கல. இப்போ வந்து இவனோட பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் வந்து அந்த வாட்ச் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வாட்ச் வந்து வருது. அந்த வாட்ச் மட்டும் வராமல் இந்த பையனும் வந்து செவுத்து மேலே முட்டி கீழே விழுந்துடுறான். கரெக்டாக இந்த டைமிங்கில் பிரின்சிபல் வெளில வந்துடுறாரு. இதை பார்த்ததுமே அவர் வந்து பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. நீ தான் வந்து கண்டிப்பாக அந்த பையனை அடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவனை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு டியானை. உடனே நிக்கோல் வந்து ஸ்கூலில் பிரின்சிபலை பார்த்து மீட் பண்ணுறாங்க. எதுக்காக அவனை வந்து சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவன் வந்து ஒரு பையனை அடிச்சிருக்கான், இது மாதிரிலாம் நடந்தால் ஸ்கூலில் நாங்கள் வச்சிருக்க மாட்டோம், சஸ்பெண்ட் தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நிக்கோல் வந்து அவன் பையன் கிட்ட விசாரிக்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்னு. இவன் வந்து என்னோட வாட்சை வாங்கிட்டாமா, எனக்கு திருப்பி கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனோட கையை பார்க்குறாங்க. இது வந்து இவனோட வாட்ச் தான், அவன் தான் வந்து தப்பு பண்ணியிருக்கான், நீங்கள் எதுக்காக இவனை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, வாட்சை வாங்கினாங்களோ இல்லையோ ஆனால் அடிச்சிருக்காங்க, அதனால இவன் சஸ்பெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த இடத்துக்கு கரெக்டாக சயின்ஸ் டீச்சர் வராரு. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட கேட்குறாரு. உண்மையிலே டியான் அவனை அடிச்சானா அப்படின்னு கேட்கும்போது டியான் என்ன அடிக்கல, ஆனால் வேற எதோ ஒன்று அடித்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இதை கேட்டுட்டு இந்த சயின்ஸ் டீச்சரும் பிரின்சிபல் கிட்ட பேசுகிறான். இவங்க 2 பேருக்கும் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் ஏன் சஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்லிடுறாரு, சரி ஓகே எதாக இருந்தாலும் டியான் நீ ஸ்கூல் முடிச்சுட்டு 1 hour இங்கே இருந்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அவனுக்கு மட்டும் ஏன் பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு நிக்காலும் கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது, அவன் இருந்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஆக்சுவலாக இவனுக்கு வந்து இந்த பிளாக் பீப்புள்ஸ்லாம் வந்து பிடிக்காது, இவன் வந்து ஒரு ரேசிஸ்ட், அதனால இவங்க வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க நிக்கோல். இப்போ வந்து டியான் கேட்குறாமா, நான் தான் எதுவுமே பண்ணலையே, அவர் ஏன் என் மேலே இவ்வளோ கோவப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு வந்து இவங்க எதுவும் பதிலுமே சொல்லலை. ஏன்னா அவனை பற்றி இந்த மாதிரிலாம் சொன்னால் இவன் இன்னும் ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோல் வந்து எதுவுமே சொல்லலை. இப்போ இவனுக்கு வந்து 1 hour பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறதுனால இவங்க சயின்ஸ் டீச்சர் தான் உட்காந்து இவங்க 2 பேர்த்துக்கிட்டே வந்து பேசிகிட்டு இருப்பாரு. இவங்க பனிஷ்மெண்ட் முடிஞ்சோன்னா சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது டியான் வந்து அந்த பையன்கிட்ட பேசுகிறான். நீ ஏன் இவ்வளோ கோவப்பட்டுட்டே இருக்க, உனக்கே என்னை பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீ எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பா பற்றியே பேசிகிட்டே இருக்க, அதனால தான் எனக்கு உனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்பாவை பற்றி பேசுகிறதுல என்ன தப்பு இருக்குது, நீயும் உங்கள் அப்பாவை பற்றி பேசு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை, நான் உடனே இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஒரு சைடு என்ன பண்ணுறான்னா இந்த நிக்கோல் வந்து அவளோட ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. இவனோட ப்ராப்ளம்ஸ் பற்றி தான், இப்போலாம் இதெல்லாம் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கா. இவ ஃப்ரெண்டு வந்து அந்த கேட்டு தான், டாக்டர் கேட்டா, அவங்க கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சார்லட் கிட்டேருந்து இவளுக்கு ஃபோன் வருது. உடனே தனியாக எடுத்துகிட்டு வந்து பேசுகிறா. ஏன்னா அவன் முன்னாடி பேசினா அவள் எதுவுமே நம்ப மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தனியாக பேசுகிறா. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவள் கேட்கும்போது நான் வந்து உங்ககிட்ட என்னோட ஹஸ்பண்டை பற்றி விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி ஓகே, இன்னும் 20 நிமிஷத்தில் வந்து பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் எனக்கு உங்களை தெரியாது, எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிக்கோல் கேட்கும்போது எனக்கு உன்னை தெரியும், அதனால நீ வந்துரு, நான் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஒரு சைடு நம்ம பேட் வந்துட்டு டியானை பற்றி மட்டும்தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா இவனுக்கு இந்த மாதிரி பவர்ஸ்லாம் இருக்குது, எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சீக்கிரம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமிங்கில் அவளோட எம்டி கிட்ட போயிட்டு அவர் வந்து பேசுகிறாரு. ஏன்னா நம்ம மார்க் வந்துட்டு சயின்டிஸ்ட்டாக இருப்பார்ல, அவர் பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட்டை வந்து இப்போ இந்த எம்டி தான் எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவகிட்ட போய் இவன் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சு பேசுகிறான். ஆனால் அதிலலாம் நீ ஈடுபட தேவையில்லை, நீ வந்து ஒரு இன்ஜினியர், அதனால நீ அந்த வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. அந்த ப்ராஜெக்டை இவங்க தான் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அவனோட ப்ராஜெக்ட்டை நம்ம ஃப்ரெண்டோட ப்ராஜெக்ட் விட்டுட்டு போனதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டினியூ பண்ண நினைக்கிறான். ஆனால் அவங்க வந்து ஈடு கொடுக்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ நிக்கோல் வந்துட்டு சார்லட் வர சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து காரில் போயிட்டுருக்கா பார்க்குக்கு அவளை பார்க்குறதுக்காக. இந்த டைமிங்கில் கரெக்டாக பேட்டுக்கு கால் பண்ணி நான் வந்து வெளியில் போயிட்டுருக்கேன், அதனால் நீ வந்து டியானை பிக்கப் பண்ணிக்கோ ஸ்கூலில் இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது நான் இன்டர்வியூ போகிறேன் அப்படின்ற மாதிரி இவ வந்து போய் சொல்லிடுறா. ஏன்னா சார்லட்டை பற்றி இப்போ வந்து அவங்ககிட்ட சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து இவ வந்து கரெக்டாக அந்த பார்க்குக்கு வந்துடுறா. வந்ததுமே சார்லட்டுக்கு கால் பண்ணுறான். நான் வந்துட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது உனக்கு ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரே காடாக தான் இருக்குது. அந்த இடத்துக்கு இவ வந்துடுறா. வந்ததுமே நீ என்னை எதுக்காக பார்க்கணும்னு சொன்ன அப்படிங்கிற மாதிரி சார்லட் வந்து கேட்குறாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீ உண்மையான ரீசனை சொல்லு, அதுக்காக மட்டும் என்னை பார்க்க வரல, நீ உண்மையை சொன்னால் மட்டும்தான் நான் வருவேன், இல்லைனா அப்படியே கிளம்பி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து உண்மையை சொல்கிறா. என்ன அப்படின்னா என்னோட பையனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன். ஏன்னா என்னோட பையனுக்கு வந்து நிறைய பவர்ஸ் எல்லாமே இருக்குது, இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே புரியல, அவருக்கும் திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கறதுக்காக தான் நான் வர சொன்னேன், உங்களை பார்க்கணுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவள் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக பின்னாடிலேருந்து நான் பின்னாடி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இவங்களுக்கும் ஆக்சுவலாக அந்த பவர்ஸ் எல்லாமே இருக்கும். சார்லட்டை அங்கே அந்த மாதிரி பவர்ஸோட பார்த்ததுமே நிக்கோல் வந்து பயங்கர ஷாக் ஆகிறா. உங்களுக்கும் இந்த மாதிரி பவர்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா தான் இவங்க 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த பவர்ஸ்லாம் எப்படி கிடச்சிது, டியானுக்கும் எப்படி இந்த பவர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து கேட்குறா. அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஐஸ்லாண்டில் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம், அப்போ அங்கே வந்து ஒரு எரிக்கல் வந்து விழுந்தது, அந்த டைமிங்கில் அந்த எரிக்கல் யார் மேலெல்லாம் பட்டுதோ அவங்களுக்கு சில பவர்ஸ் இந்த மாதிரி கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
சரி ஓகே, நீங்கள் எப்படி உங்களோட பவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. ஆமாம், எனக்கும் வந்து டியான் மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும்னு தெரியல, அதுக்கப்புறம் நான் போக போக இந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாமே வந்து மார்க்குக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இதில் இந்த பவர்ஸ் எல்லாமே மார்க்குக்கும் தான் இருந்தது. எந்த பவர்ஸை பற்றியும் அங்கே நடந்த ஆரோரா ஈவெண்ட்டை பற்றியும் அவன் ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான். அதை பற்றி பேச வரும்போது தான் இந்த மாதிரி அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டதுமே நிக்கோலுக்கு பயங்கர ஷாக்கு. இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு பவர் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது, ஏன் இதுக்காக என்கிட்ட மறைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அப்போ தான் சார்லட் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் அது வந்து உங்களுக்கும் ஆபத்து தான், அவங்க 2 பேத்தையும் அவனுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் இதை உங்ககிட்ட இருந்து அவன் சொல்லாமல் மறைச்சிட்டான். மார்க்குக்கு இந்த பவர்ஸ் எல்லாமே இருந்ததுனால தான் டியானுக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லும்போது தான், உனக்கு இந்த பவர்ஸை பற்றி எதுவுமே தெரியாது, எனக்கு அந்த பவர்ஸ் இருந்ததுனால தான் அவன் வந்து என்கிட்ட சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இருந்தாலும் அப்படின்னு அவன் கேட்கும்போது, நீ புரிஞ்சுக்கோ, அந்த புயல் வந்து ரொம்பவே மோசமானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் இவளுக்கு வந்து அந்த விஷயம் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவங்க வந்து லே ஹவுஸில் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு புயல் மாதிரி வந்திருக்கும். அப்போ வந்து என்னோட ஹஸ்பண்டை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டு சார்லட் வந்து பயங்கர ஷாக் ஆகுறா. அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அந்த புயல் கண்டிப்பாக என்னையும் சாகடிக்க வரும், நான் உடனே இங்கேருந்து போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து கிளம்பி போயிடுறா. இவன் வந்து என்ன நடக்குது, புயல் வந்து எப்படி மனுஷங்களை கொள்றதுக்காக வரும் அப்படின்னு புரியாமல் அங்கேருந்து சார்லட்டை கத்திட்டு இருக்கா. ஆனால் சார்லட் வந்து அங்கேருந்து போயிட்டா. ஒரு சைடு ஸ்கூலில் வந்து நம்ம டியானை பிக்கப் பண்ணுறதுக்காக பேட் வந்து வந்துடுறான். அவனை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்படுறான் டியான். இப்போ இவங்க வீட்டுக்கு வரும்போது இவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து அங்கே உட்காந்துட்டு இருப்பா. இவளோட பேர் வந்து டெசா. இவளோட பையன் வந்து ஆக்சுவலாக கம்ப்யூட்டரில் எல்லாமே தெரியும், தான் நோண்டிட்டு இருப்பான். இப்போ வந்து பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருப்பான். அப்போ நானும் பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியானையும் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. கூடவே பேட்டும் வந்து போகிறாரு. அப்படி டியானை கூட்டிகிட்டு போகும்போது டியான் கிட்டே சொல்கிறாரு, அவங்க எல்லாருமே பேஸ்கெட் பாலில் செமையான பிளேயர்ஸு, நமக்கான எதுவுமே விளையாட தெரியாது, ஆனால் நீ இந்த இடத்துல உன்னோட பவரை வந்து யூஸ் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டியானுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ டியான் வந்து கேட்குறான், இல்லை அம்மா வந்து வெளியில் பவர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்படிலாம் கிடையாது, இப்போ காமிக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளியில் மனுஷங்களுக்கு தெரியாமல் வந்து யூஸ் பண்ணணும், அதனால நீ வந்து உன்னோட பவரை யூஸ் பண்ணுறன்றது அவங்களுக்கு தெரியக்கூடாது, அப்படி தெரியாமல் நீ மட்டும் இந்த கேமை வந்து கரெக்டாக விளாண்டு அப்படின்னா உன்னோட பவரை நீ சூப்பராக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டியானும் வந்து இதுக்கு ஒத்துக்கிறான். அங்கே இருக்க வந்து மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து கொஞ்சம் தோத்துட்டே இருக்காங்க. அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே வந்து செமையாக விளையாடுறாங்க. இதுக்கப்புறமா டியானுக்கு வந்து பால் கிடைக்குது. அவனோட சான்ஸை யூஸ் பண்ணி அவர் பவரை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து எல்லா கோலையுமே போட்டுடுறான். நீ சூப்பராக விளாண்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாரும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதுதான், நீ வந்து அவங்களுக்கு பவர்ஸ் தான் யூஸ் பண்ணுன்றதும் தெரியல, அதோட டைமிங்கில் நம்ம மேட்சும் வின் பண்ணிட்டோம், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பேட்டு வந்து அங்கே தான் இருக்கான். இன்னைக்கு டியான் வந்து தூங்கினதுக்கப்புறமா உன்னோட இன்டர்வியூ எப்படி போச்சுன்னு கேட்கும்போது, நான் இன்டர்வியூக்காக போகல, சார்லட்டை பார்க்கறதுக்காக போனேன் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து இப்போ தான் அவள் சொல்கிறா. இதை கேட்டுட்டும் நம்ம பேட்டுக்கு வந்து ரொம்பவே ஷாக்கு. நீ சார்லட்டை எதுக்காக பார்க்க போன அப்படின்னு கேட்கும்போது, அப்போ தான் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து இவ சொல்கிறா. எனது நானும் அங்கே தான் இருந்தேன், ஆனால் எனக்கு எந்த பவர்ஸுமே இல்லையே, அதோட மார்க்குக்கும் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, மார்க்குக்கு உண்மையிலே பவர்ஸ் இருந்திருக்கு, அதை நம்மக்கிட்ட இருந்து மறைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் கேட்டது பேட்டுக்கே வந்து பயங்கர ஷாக்கு. அங்கே வந்து ஆரோரா ஈவென்ட் நடக்கும்போது ஏதோ ஒரு எரிக்கல் வந்து விழுந்துதான். ஆமாம், நாங்கள் அங்கே இருக்கும்போது ஏதோ ஒன்று விழுந்தது, ஆனால் அந்த டைமிங்கில் நான் வந்து லேபில் இருந்தேன், அப்படின்னா எனக்கு அதனால தான் வந்து பவர்ஸ் இல்லை, அப்போ அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே பவர்ஸ் கிடச்சிருக்குச்சா, எந்த சான்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சைடு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் நிக்கோல் வந்துட்டு இந்த மாதிரி மார்க் எதையுமே என்கிட்ட சொல்லாமல் போயிட்டார் அப்படின்னு ஃபீல் பண்ணுறா. அப்போ தான் வந்து பேட் சொல்கிறான், இங்கே பாரு, சூப்பர் ஹீரோஸ் எல்லாமே அவங்க ஃபேமிலி பிடிச்சவங்க கிட்ட வந்து நமக்கு இந்த மாதிரி பவர் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அதனால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பான், வேணும்லாம் எதுவும் செஞ்சுருக்க மாட்டான் அப்படின்னு வந்து இவன் சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் இப்போ அவர் வந்து இல்லையே, நான் வந்து இப்போ கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கேன், பையனி ஒழுங்காக ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, என்னாலேயே எந்த வேலைக்கும் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ பேட் வந்து சரி ஓகே, நீ சார்லட்டோட நம்பரை கூட நான் வந்து காண்டாக்ட் பண்ணி அவகிட்ட என்ன எதுன்னு டீட்டெயில்ஸ் கேட்குறேன், ஏன்னா எனக்கும் இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது தான் இவ சொல்கிறா, இல்லை இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே சார்லட் வந்து அங்கேருந்து பாதியிலே போயிட்டா, அதனால திருப்பி அவளை நினச்சாதான் வந்து நம்மளால் காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதுக்கப்புறமா டியானை வந்து பார்க்க வரா. அம்மா ஏமா பிரின்சிபல் வந்து ஸ்கூலில் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு, நான் எந்த தப்புமே செய்யலை, அவர் மட்டும் இல்லை, ஸ்கூலில் இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸும் சரி, அவங்களோட பேரண்ட்ஸும் சரி என்னை இந்த மாதிரி தான் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, ஒருவேளை எனக்கு சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்கிறதுனால அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்குறான். இப்போ தான் அவங்க அம்மா வந்து உண்மையை சொல்கிறாங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது, உன்னோட ஸ்கின் தான் ப்ராப்ளம், நம்ம வந்து கருப்பாக இருந்தோம் அப்படின்னாலே இதனால தான் இவங்க மோசமானவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க, அதுக்காக தான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு இவ சொன்னதை கேட்டுட்டு அவனுக்கு வந்து ரொம்பவே ஃபீல் ஆயிரும். இதுக்கப்புறம் நான் அந்த ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, சூப்பர் ஹீரோஸ்க்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும், அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அவங்க தோக்குற நிலமையில இருந்தாலும் அவங்க வந்து கிவ் அப் பண்ண மாட்டாங்க, அதனால நீயும் அந்த மாதிரி தான், நீ வந்து ஒரு சூப்பர் ஹீரோ,
அதனால் நீயும் கிவ் அப் பண்ணக்கூடாது, நீ வந்து நல்லா போய் படித்து பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டியானை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறமா டியானை தூங்க வச்சுட்டு இவங்க போயிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு ஃபோனில் வந்து சார்லட் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது, ஒரு வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அது வந்து அந்த புயல் பற்றின வீடியோ தான். அந்த புயல் வருது. அப்படி வரும்போது அது வந்து மனுஷ உருவத்தில் இருக்குது. அப்படின்னா இந்த உருவம் தான் வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கொன்றுக்கணும் அப்படிங்கிறத வந்து இவ புரிஞ்சுக்கிறா. ஆனால் எப்படி ஒரு புயல் வந்து இந்த மாதிரி ஒரு அரக்க மாதிரி வரும், அதுவும் சில பேரை மட்டும் எப்படி கொல்லும் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து யோசிக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த புயல் ஏன் மார்க்கை கொன்னுது, அதோட சார்லட்டும் இந்த புயல் கண்டிப்பாக என்னையும் கொல்ல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்கலாம். இது மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றியோ சீரிஸ் பற்றியோ நான் பேச நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லி பண்ணுங்கள். அண்டில் தன் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.